அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மந்த்ல நடந்த முக்கியமான விஷயங்கள், அதை பேஸ் பண்ணி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஒரு 150 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டாபிக்ல இருந்து என்னெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுல ஆதித்யா L1 எந்த பேலோட் சூரியனின் ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சூட் அப்படிங்கிற இந்த பேலோட்ல ஆதித்யா L1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 10 பேலோட்ஸ் வந்து இருக்கு. அதுல சூட் அப்படிங்கிற இந்த பேலோட் தான் நமக்கு சூரியனுடைய ஒளி வெடிப்பு, அதாவது சோலார் பிளேர்ஸை வந்து கேப்சர் பண்ணிருக்கும். சரிங்களா? ஸோ ஆதித்யா L1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு செப்டம்பர் 2, 2023 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது சூரியனுக்கு மிக சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த L1 பாயிண்ட் அப்படிங்கிறத ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட அப்ஜெக்டிவ். அங்கிருந்து சூரியனை பத்தி ஸ்டடி பண்ண போகுது. ஓகேங்களா? அப்ப L1 பாயிண்ட் எப்ப ரீச் பண்ணிருக்கும் அப்படின்னா ஜனவரி 6, 2024 ஆதித்யா L1 பாயிண்ட் ரீச் பண்ணிருக்கும். சரிங்களா? இது பேசிக்கான டேட்டாஸ். அடுத்தது, பின்வருவனவற்றில் சந்திரனில் தரையிறங்கிய இரண்டாவது தனியார் விண்கலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இரண்டாவது தனியார் விண்கலம் எது அப்படின்னா ப்ளூ கோஸ்ட் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனது ஒடிசியஸ் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ப்ளூ கோஸ்ட். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் சமீபத்திய மற்றும் மிகவும் மேம்பட்ட வானிலிருந்து வான் ஏவுகணையான ஆஸ்ட்ரா MK3 இப்போது அதிகாரப்பூர்வமாக கான்டிவா என மறுபெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஆஸ்ட்ரா MK3, ஓகேங்களா? ஸோ ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்ட்ரா MK3க்கு இப்போ என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா கான்டிவா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய அர்ஜுனனோட புகழ்பெற்ற வில்லின் பேர் வந்து கான்டிவா. அதனாலதான் இதுக்கு கான்டிவா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ரெண்டுமே நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அடுத்தது, AI வளர்ச்சிக்கு உதவுவதற்காக 316 தரவு தொகுப்புகளை கொண்ட எந்த AI தளத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா AI கோஷா அப்படிங்கிறது. இந்தியாவில் AI டெவலப்மெண்ட்டுக்காக இந்த AI கோஷா அப்படிங்கிற ஒரு தரவு தளத்தை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அடுத்ததா, பின்வருவனவற்றில் உலகின் முதல் வணிக விண்வெளி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ் சர்வைலன்ஸ் சேட்டலைட் அப்படிங்கிறது ஸ்காட் அப்படிங்கிற சேட்டலைட். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, பாரத் சிறிய மாடுலார் உலையின் திறன் 200 மெகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பாரத் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர். இப்போ உலக அளவில் பார்த்தோம்னா இந்த ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் அப்படிங்கிறது தான் நியூக்ளியர் ரியாக்டர் டெக்னாலஜியில் அடுத்த கட்டமாக இருக்கு. ஸோ இந்தியாவில் இந்த ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் அப்படிங்கிறத உருவாக்க போறாங்க. அதோட கெப்பாசிட்டி 200 மெகாவாட்டா இருக்கும். சரிங்களா? இது பாபா அணு ஆராய்ச்சி மையம் மற்றும் இந்திய அணுசக்தி கழகம் ஆகியவற்றால் இணைந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க் அண்ட் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இவங்க 2 பேர் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? அடுத்தது, India's first hydrogen train will run in அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயினோட வழித்தடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிந்தில் இருந்து சோனிபட் வரைக்கும் இந்த 2 பகுதிகளும் எங்க இருக்குன்னா ஹரியானால வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ ஜிந்த் டு சோனிபட் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயினோட வழித்தடமா இருக்க போகுது. அடுத்தது, வாட் டு யூ மீன் பை பிளாக் அவுட் டைம்? ஸோ பிளாக் அவுட் டைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எர்த்துக்குள்ள நுழையிறப்போ கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் எர்த்துல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சென்டர், கண்ட்ரோல் சென்டருக்கும் வந்து அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது விட்டு போகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து விட்டு போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பிளாக் அவுட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் the period when a spacecraft loses communication with Earth during re-entry அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த பிளாக் அவுட் டைம் அப்போதான் நிறைய விபத்துகள் வந்து ஏற்படும். உதாரணத்துக்கு கல்பனா சாவ்லா அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் கூட நமக்கு இந்த பிளாக் அவுட் டைம்ல தான் வெடிச்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ரீசெண்டா சுனிதா வில்லியம்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ கூட இந்த பிளாக் அவுட் டைம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஓகேவா? இதனால அப்படின்னா ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கும். அதனால இந்த பிளாக் அவுட் டைம் அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்தது, அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இனோவேஷனை ப்ரமோட் பண்றதுக்காக 2023ஆம் ஆண்டு ஒரு சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட அமைப்பா இருக்கு. அதனுடைய CEO-வா யார் வந்திருக்காங்க அப்படின்னா சிவகுமார் கல்யாணராமன் அவர்கள் வந்திருக்காரு. சரியா? அடுத்தது, உப்பு நீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக்குகளை எந்த நாட்டின் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜப்பானை சேர்ந்த விஞ்ஞானிகள் சுப்ரா மாலிகுலார் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி இந்த சுப்ரா மாலிகுலார் பிளாஸ்டிக் பாலிமர்ஸை பயன்படுத்தி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது,
நமக்கு ஜியோகிராஃபி ரிலேட்டடா கொடுத்திருக்காங்க. ஜியோகிராஃபி ரிலேட்டடா முதல்ல பாத்தீங்கன்னா அவலான்ச் ஹிட்ஸ் BRO ப்ராஜெக்ட் சைட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவலான்ச் அப்படின்னா பனிச்சரிவு எந்த மாநிலத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல ஏற்படுத்தி இருக்கும். சரியா? அடுத்தது which country launched the cities coalition for circularity to promote sustainable urban development அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த C3 அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனது யார்? அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த C3 அப்படிங்கிற அமைப்பை இந்தியா தான் உருவாக்கி இருக்காங்க. சரியா? சோ இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது the number of gangetic dolphins in India as per the latest estimate. சோ உலக அளவுல இந்த gangetic dolphins வந்து நடத்துவது வந்து யாருன்னா இந்தியா தான். ஃபர்ஸ்ட் டைமா வேர்ல்டு லெவல்ல நம்ம தான் பண்ணிருப்போம். சோ அந்த சர்வேல எவ்வளவு gangetic dolphins இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா 6327 gangetic dolphins வந்து இந்தியால இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்தியாஸ் ரீசென்ட்லி இனாகரேட்டட் வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ rehabilitation and conservation center is located in அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வனவிலங்கு மீட்பு மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையம் எங்க இருக்குன்னா வந்தாரா அப்படிங்கிற இந்த பிளேஸ்ல இருக்கு. சரியா? அடுத்தது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் இந்த கங்கை நதி டால்பின்கள் இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மறுபடியும் ப்ராஜெக்ட் டால்பின். இந்த ப்ராஜெக்ட் டால்பின் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15, 2020 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 6327 ரிவர் டால்பின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டால்பின் மூலியமா சர்வே எடுக்கிறதுக்காக நம்ம விஷுவல் அண்ட் அக்கோஸ்டிக் சர்வேவை வந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? எப்படி அதை கணக்கிடுவதற்காக விஷுவல் அண்ட் அக்கோஸ்டிக் சர்வே. விஷுவல் சர்வே இந்த சென்ஸ் டால்பின்கள் அந்த மேல குதிக்கிறப்ப போட்டோ எடுத்து அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி அக்கோஸ்டிக் சர்வே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டால்பின் எல்லாமே எக்கோ லொகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இவங்களோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு, டால்பின்ஸோட மூவ்மெண்ட். ஸோ இந்த அந்த எக்கோஸை வந்து கேப்சர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணியும் நமக்கு ஒரு டால்பின்ல இருந்து இன்னொரு டால்பினை வேறுபடுத்தி காட்டியிருப்பாங்க. அந்த வகையில தான் 6327 டால்பின்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? அடுத்தது மாதவ் நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ் has been designated as India's 58th டைகர் ரிசர்வ். ஓகேங்களா? இந்தியாவோட 58வது புலிகள் சரணாலயமா மாதவ் நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல இருக்கிறது வந்திருக்கு. அடுத்ததா இந்த டைகர் ரிசர்வ் இது எல்லாமே பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தான் வரும். சரிங்களா? இந்தியாவிலே அதிகமா டைகர் ரிசர்வ்ஸ் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு. ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது வெப்பமண்டல சூறாவளி ஆல்ஃபிரட் எந்த நாட்டை பாதித்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. அடுத்தது ஐக்கியூ ஏர் ரிப்போர்ட்டை வச்சு கேட்டிருக்காங்க. உலக அளவில் மாசுபட்ட காற்றில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. போன வருஷம் பார்த்தோம்னா 3வது இடத்துல இருந்திருப்போம், இப்ப 5வது இடம். அப்ப கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஏன்னா முதல் இடத்துல இருந்தோம்னா ரொம்ப பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்னு அர்த்தம். சரியா? மேகாலயாவில் உள்ள பைரணி காட் உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனா தரவரிசைகள்ல சிட்டிஸ் வகையில பாக்குறப்ப நம்மளோட மேகாலயாவில் இருக்கக்கூடிய பைரணி காட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். புதுடெல்லி வந்து பார்த்தோம்னா அந்த உலக நாடுகளோட தலைநகரங்கள்ல எது மோசமா அந்த மாசுபட்ட நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா புதுடெல்லி. சரிங்களா? சோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது மிஷன் அம்ரித் சரோவர் வாஸ் லான்ச்ட் இன் 2022. அம்ரித் சரோவர் அப்படிங்கிறது 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட் தான். இட் எய்ம்ஸ் டு ரீஜுவனேட் 75 ponds in each district of the country. ஓகேங்களா? 75 குளங்களை புத்துயிர் பெறுவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஏன் 75 குளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2022 இந்த திட்டம் தொடங்குறப்ப இந்தியா 75th இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். அதனாலதான் 75 குளங்கள் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு மெரைன் ஃபிஷிங் ரெகுலேஷன் ஆக்ட் எப்போனா 1983. இந்த சட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா தமிழ்நாடோட கோஸ்ட் லைன் ஓரத்துல நம்ம மீன் பிடிக்க கூடாது அப்படிங்கறத தடை விதிச்சிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நொய்யல் மியூசியம் அப்படிங்கிறது எங்க வரப்போகுது அப்படின்னா நமக்கு ஈரோட்ல தான் வரப்போகுது. கொடுமணல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள்லாம் இங்கே இருக்க போகுது. அடுத்தது நாவாய் மியூசியம் அப்படிங்கிறது ராமநாதபுரத்துல வரப்போகுது. பிளமிங்கோ சான்ச்சுரி. ஓகேங்களா? பூனாரை அப்படின்னு சொல்லுவாங்க. பூனாரை சரணாலயம் அப்படிங்கிறது தனுஷ்கோடியில வரப்போகுது. செமிகண்டக்டர் பார்க் அப்படிங்கிறது சூலூர் மற்றும் பல்லடம்ல வரப்போகுது. சரியா? ஸோ இதுல 4மே கரெக்ட் பேர் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். தமிழ்நாடு பட்ஜெட்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல
சோலார் பவர்டு பம்ப் செட் would be installed for the benefit of 1000 farmers. ஸோ ஒரு 1000 விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சோலார் பம்பு செட்டுகளை வந்து வழங்க போறாங்க. இதுல SC/ST விவசாயிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 70% மானியம் அரசாங்கம் கொடுக்க போகுது. மற்ற விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா 60% மானியம் வழங்க போறாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? அடுத்தது, ஸோ இதுவுமே நமக்கு இந்த கொஸ்டினுமே அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களுக்கெல்லாம் GI டேக் வாங்க போறோம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க. அது அந்த வகையில் பார்க்குறப்ப நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம் தாரம் அப்படின்னா புலி, நத்தம் புலி, அடுத்தது ஆயக்குடி கொய்யா, ஸோ அடுத்தது கப்பல்பட்டின்னு வரும். ஸோ கப்பல்பட்டி கரும்பு முருங்கை அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இந்த அஞ்சுக்குமே நம்ம அஞ்சுமே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. 1 2 3 4 5 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரேங்க்ஸ் 4th in the production of cashew. அதாவது முந்திரியோட உற்பத்தியில தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கு. இந்தியாவிலேயே முந்திரியோட ஏற்றுமதியில தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. ஸோ அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு முந்திரி வாரியம் அப்படிங்கிறத கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ மூணுமே நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? அடுத்தது, திருவாரூர் மாவட்டம் 2142 ஹெக்டேர் பரப்பளவில் மிகப்பெரிய சதுப்பு நில பகுதியை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டிலேயே அதிகமா சதுப்பு நில பகுதி எங்க இருக்கு அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நிலங்கள் புரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா என்று ஆக்கிரமிப்பு இனத்தால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. அதாவது இந்த முள்ளு செடின்னு சொல்லுவோம் இல்லையா, சீமை கருவேல மரங்கள், அதனால அதிகமா பாதிக்கப்படுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இரண்டும் சரி அப்படிங்கறத சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, ப்ளூ கார்பன் மானிட்டரிங் ஃபார் மேங்க்ரோவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம், சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, அந்த அமைப்பு சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில தான் இருக்கு. ரீசெண்டா பார்த்தோம்னா ITNT ஹப் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? எக்ஸாம்ல. ஸோ அந்த பேசிஸ்ல தான் இந்த கேள்வி வந்திருக்கு. அதுவுமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில தான் இருக்கு. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டே அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிளாசியர் பிரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் தீம். அதாவது நமக்கு பனிப்பாறை பாதுகாப்பு அப்படிங்கிறது. சரிங்களா? சோ ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 31 பாத்தீங்கன்னா இந்தியாவில் பயிரிட அனுமதிக்கப்பட்ட ஒரே மரபணு மாற்றப்பட்ட வயல் பயிர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா BT காட்டன். சரியா? அடுத்தது, தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்கு நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பட்ஜெட்ல சொன்ன விஷயம் எங்க வரப்போகுது அப்படின்னா சென்னையில வரப்போகுது. சரியா? அடுத்தது, வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் மார்ச் 23. வானிலை தினம் அப்படிங்கிறது மார்ச் 23. சரிங்களா? அடுத்தது, உலக நாடுகளிலேயே பிரேசில் காடுகளின் பரப்பளவு அதிகமாக குறைந்துள்ளது. ஓகேங்களா? அமேசான் ஃபாரஸ்டோட அந்த பரப்பளவு தான் அதிகமாக கம்மியாக இருக்கு. ஸோ பிரேசில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வடகிழக்கு மாநிலங்களில் காடுகளின் பரப்பளவு அதிகமாக கம்மியாக இருக்கு. எதை பொறுத்து சொல்றோம் அப்படின்னா இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி 2023 இந்தியாவில் ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல இந்தியாவில் நார்த் ஈஸ்ட்ல தான் அதிகமா ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் மிஷனரி பார்க் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் கான்பூர். சரிங்களா? உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய கான்பூர்ல தான் வரப்போகுது. அடுத்தது, வெள்ள அபாய குறைப்பு மற்றும் நீர்வள மேலாண்மைக்கான பங்களிப்புக்காக ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் யாருக்கு கொடுத்திருப்பாங்கன்னா ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த கன்தர் அப்படிங்கிற இவருக்கு தான். சரிங்களா? ஆஸ்திரியா. சரியா? ஆஸ்திரியா அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட், காசம்பட்டி வீரகோவில் புனித தோப்பு தமிழ்நாட்டில் ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ காசம்பட்டி சாக்ரட் குரூவ்ஸை வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது இருந்திருக்கும் மதுரை மாவட்டத்தில். இந்த காசம்பட்டி அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. அடுத்தது, பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 கீழே தான் இதை ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டோட 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். ஓகேவா? மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அடுத்தது, காசம்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இஸ் லொகேட்டட் நியர் விச் ஆர் த ஃபாலோயிங் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்குன்னா அழகர்மலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கு. சரியா? அழகர்மலை ரிசர்வ் ஃபாரஸ்ட். அடுத்தது, ஈரோடு மற்றும் தூத்துக்குடியில் காலநிலை முன்முயற்சிகளை தொடங்க தமிழ்நாடு அரசு எந்த அரசாங்கத்துடன் கைகோர்த்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா யூகேவும் தமிழ்நாடு அரசாங்கமும் சேர்ந்து தான் இதை பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, எந்த சட்டத்தின் கீழ் ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தலம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா உயிரியல் பன்முக
பன்முகத்தன்மை சட்டம் பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. சரியா? அடுத்தது மியான்மர் மற்றும் தாய்லாந்தை பாதித்த நிலநடுக்கத்தின் அளவு என்ன? ஒன்னு பார்த்தோம்னா 7.7 அப்படிங்கிற மேக்னிடியூட். அது நடந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம்னா 6.4 அப்படிங்கிற மேக்னிடியூட்ல இன்னொரு எர்த்குவேக் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இது எதனால நடந்துச்சுன்னா இந்த சகையிங் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சகையிங் ஃபால்ட்னால தான் நமக்கு இந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரியா? ஸ்ட்ரைக் அண்ட் ஸ்லிப் ஃபால்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுப்போம். ஸ்ட்ரைக் அண்ட் ஸ்லிப் ஃபால்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த மியான்மர் மற்றும் தாய்லாந்து இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் பிளேட்டுக்கும் யுரேஷியன் பிளேட்டுக்கும் பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியன் பிளேட் யுரேஷியன் பிளேட் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கேப் தான் நம்ம சகையிங் ஃபால்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இது ஒன்னோட ரெண்டு இப்படி ஹரிசாண்டலா இப்படி மோதுறப்ப நமக்கு ஸ்ட்ரைக் அண்ட் ஸ்லிப் ஃபால்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் நமக்கு இந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அடுத்தது அனிமல் ரெஸ்கியூ ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீஹாப் சென்டர் வில் பி செட் அப் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா கோயம்புத்தூர்ல வரப்போகுது. அடுத்தது ஹிஸ்டரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், பின்வரும் புத்தகங்களில் எது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற கைலாஷ் சத்யார்த்தியின் சுயசரிதை? ஸோ கைலாஷ் சத்யார்த்தி 2014 நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார் அலாங் வித் மலாலா யூசப்சாய். சரியா? ஸோ அவரோட சுயசரிதை பேர் என்னன்னா தியாஸ்லாய் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட், மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்த ஜான் துரைசாமி ஒரு வயலின் மற்றும் பியானோ கலைஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அட்வொகேட் ஆஃப் இந்தியா செய்தித்தாள் அவர் இந்திய பாகனினி என்று பாராட்டப்பட்டார். ஓகேங்களா? அட்வொகேட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற செய்தித்தாள் இவரை இந்தியன் பாகனினி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்? சரியா? அதோட ஜோனல் ட்ரைனிங் சென்டர் தக்கோலத்துல வந்து இருக்கு. அதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாதித்ய சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, who among the following is India's first woman lawyer? யார் அப்படின்னா கார்னீலியா சொராப்ஜி. அடுத்தது, inequality is a choice but we can choose a different path அப்படின்னு சொன்னது யாருன்னா தாமஸ் பிக்கெட்டி. இது வந்து பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருந்த ஸ்டேட்மெண்ட். சரியா? அடுத்தது, who is known as Indian Picasso அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்பூல் ஃபிடா ஹுசைன். ஸோ இவரோட பெயிண்டிங் ஒன்று நியூயார்க்ல நடந்த ஆக்ஷன்ல கிட்டத்தட்ட 130 இந்தியன் குரோர்ஸ்க்கு வந்து போயிருக்கு. சரிங்களா? ஸோ மக்பூல் ஃபிடா ஹுசைன் அவர் தான் இந்தியன் பிகாசோ அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, 59வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா வினோத் குமார் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் ஹிந்தி மொழியில எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். சரியா? அடுத்தது, இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்டரரி ஆனர், இந்தியாவில் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானபீட விருது தான். சரியா? நெக்ஸ்ட், பாலிட்டி ரிலேட்டடா உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதி மனு எந்த சரத்தின் கீழ் உள்ளது அப்படின்னா ஆர்டிகல் 136 தான் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் பத்தி சொல்லும். சரியா? நெக்ஸ்ட், ஓவல் ஆஃபீஸ் இஸ் லொகேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓவல் ஆஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒயிட் ஹவுஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஒயிட் ஹவுஸ்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்கக்கூடிய அந்த ரூம் பேர் தான் ஓவல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 81 அப்படிங்கிறது நமக்கு காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபாவை பத்தி சொல்லும். சரிங்களா? சாரி, ஆர்டிகல் 81 அப்படிங்கிறது காம்போசிஷன் ஆஃப் லோக்சபா, ஆர்டிகல் 80 அப்படிங்கிறது காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா. சரியா? 80னா ராஜ்யசபா, 81னா லோக்சபா. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 82க்கு வரும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 543 சீட்டை 2021 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கும். ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட் தான். 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 வந்து நமக்கு 543 சீட்டை 2026 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் கரெக்டா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 82 அப்படிங்கிறது ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இப்ப தவறான இணை அப்படின்னு பார்த்தோம்னா 1 and 4 தப்பா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட், தமிழ்நாடு's representation in லோக்சபா in terms of percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 543 சீட் லோக்சபால இருக்கு. அதுல தமிழ்நாடுக்கு 39 சீட் இருக்கு. இதை பர்சன்டேஜ் அடிப்படையில் பாக்குறப்ப 7.18%. சரியா? நெக்ஸ்ட் ஒன், ஆர்டிகல் 127 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ad hoc ஜட்ஜஸ். ஓகேங்களா? ஸோ 127 படி பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்ல தற்காலிக நீதிபதிகளை நியமனம் பண்றதை பத்தி கொடுத்திருக்கு. இதுவே ஹைகோர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்டிகல் 224A, ஹைகோர்ட்ல தற்காலிக நீதிபதிகளை நியமனம் பண்றது. இன் அப்பாயிண்டிங் ஹைகோர்ட், அப்பாயிண்டிங் ad hoc ஜட்ஜஸ்
President does not sign a warrant of appointment but gives assent. ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் இந்த ஆட்வாக் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்றப்ப எந்த ஒரு கையெழுத்து போட மாட்டாரு, வெறுமனையா ஒப்புதல் மட்டும் தான் தருவாரு. ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். 127 அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆட்வாக் ஜட்ஜஸ், 224A அப்படின்னா ஹை கோர்ட்டோட ஆட்வாக் ஜட்ஜஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், ப்ரிவிலேஜ் மோஷனை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறது ஒரு பாராளுமன்றத்தில் அமைச்சர் வந்து பாராளுமன்ற நடைமுறைகள், பாராளுமன்றத்தோட ப்ரிவிலேஜ் மீறிட்டார் அப்படின்னா அவர் மேல ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். ஓகேங்களா? சோ யாருக்கு எதிராக கொண்டு வர முடியும்னா மினிஸ்டருக்கு எதிராக கொண்டு வர முடியும். யாரு கொண்டு வரலாம் அப்படின்னா அவையோட உறுப்பினர் யாரு வேணாலும் கொண்டு வரலாம். சரிங்களா? சோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சோ அடுத்த क्वेश्चन, how many of the following statements are correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 2 deals with impeachment of supreme court judge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 4 தான் வரும். சரிங்களா? சப் கிளாஸ் 4 தான் நமக்கு இம்பீச்மெண்ட் பத்தி பேசுது. 124 சப் கிளாஸ் 4, 124 சப் கிளாஸ் 5 இது எல்லாமே இம்பீச்மெண்ட் ரிலேட்டடா வரும். அடுத்தது, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 ரெகுலேட்ஸ் த ப்ரொசீஜர் ரிலேட்டிங் டு த ரிமூவல் ஆஃப் அ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அதாவது ஆர்டிகல் 124 படி இன்கெப்பாசிட்டி ஆர் மிஸ்பிஹேவியர் அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ப்ரொசீஜரை சொன்னது எந்த ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 தான். சரிங்களா? ஜஸ்டிஸ் வி ராமசாமி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அகைன்ஸ்ட் ஹூம் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆர் இனிஷியேட்டட் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, 2 கரெக்டா இருக்கு. எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்னா ஒன்லி 2. ஓகேவா? அடுத்தது, சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 கரெக்ட் தான். பாஸ்போர்ட் ஆக்ட் 1967 அப்படிங்கிறது கரெக்ட் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1939 கரெக்ட் தான். இமிகிரேஷன் ஆக்ட் 2000 அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வரணும்னா அதுக்கு எவ்வளவு பேரோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 35 மெம்பர்ஸோட சப்போர்ட் ஆகுது இருக்கணும். சரிங்களா? அடுத்தது, டீலிமிட்டேஷன் கமிஷன் 1952 படி எவ்வளவு தொகுதிகளை வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 494 தொகுதிகளை சொல்லியிருப்பாங்க. அதுவே 1963 கமிஷன் 522 சீட் வந்து கொடுத்திருப்பாங்க. 1973 வந்த கமிஷன் 543, 2002 543 மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1982 கரெக்ட் தான். செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 93 கரெக்ட். தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் 98 கரெக்ட். ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ் 2015 கரெக்ட் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட், what is the percentage increase in the salary of member of parliament approved by government of India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் நம்ம கவர்மெண்ட் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கான சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சதவீதம் அப்படின்னா 24% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, எஸ்பி குப்தா எதிர் இந்திய ஜனாதிபதி வழக்கு அதோட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி அதோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி குப்தா வெர்சஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத சொல்லுவாங்க. அடுத்தது, Article 312 provides for the establishment of All India Judicial Service which shall not include any post inferior to that of அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆர்டிகல் 312 படி நம்ம ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு கீழே ஒருத்தரை நியமனம் பண்ணும் அப்படின்னா அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாவது அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மினிமமா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா எப்படி வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஆனால் லாஸ்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்தோடனே அவரை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது, அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியை மாற்ற அனுமதிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 222 சப் கிளாஸ் 1. சரியா? அடுத்தது, which section of the பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா deals with prohibitory orders? அதாவது 144 தடை உத்தரவு அப்படின்னு சொல்லுவோம். அது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி. சிவில் அந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா படி பாக்குறப்ப அதை செக்ஷன் 163 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது, The case Advocates on Record Association versus Union of India is also known as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வழக்கறிஞர்கள் பதிவு சங்கம் எதிர் இந்திய யூனியன் வழக்கு 1993 மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா இதுக்குதான் இரண்டாவது நீதிபதிகள் வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அடுத்தது, the new criminal laws fall under which list of the constitution அப்படின்னா புதிய குற்றவியல் சட்டங்கள் கன்கரண்ட் லிஸ்ட் கீழே வரும். சரிங்களா? நெக்ஸ்ட், what is the rate on EPFO? அதோட வட்டி விகிதம் என்ன அப்படின்னா 8.25%.
அடுத்தது 2047 உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க எவ்வளவு சதவீதம் வளர்ச்சி தேவை என உலக வங்கி கணித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ச்சியா நம்ம ஒரு 7.8% வளர்ச்சியை அடுத்த 22 ஆண்டுகளுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம 2047 வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமியா இருப்போம். சரியா? அடுத்தது டிஜிட்டல் பயனர் பொருளாதாரத்தில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 28. அதே மாதிரி ஜன் ஔஷாதி திவாஸ், ஜன் ஔஷாதி அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமருடைய மருந்தகங்கள், அதுதான் ஜன் ஔஷாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தினம் அப்படிங்கிறது மார்ச் 7 கொண்டாடப்படுது. அடுத்தது தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தமிழ் செம்மல் விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 38 பேருக்கு பார்த்தோம்னா தமிழ் செம்மல் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஆவரேஜ் growth rate ஆஃப் தமிழ்நாடு சின்ஸ் 2021-22 8.08% அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு வாஸ் ranked 3rd in GSDP at constant prices next to மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். ரெண்டுமே நம்மளோட எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு டாக்குமெண்ட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் தங்கள் சொந்த மொழியில் கல்வி கற்க முடியாமல் தவிக்கின்றனர் என்பதை யுனெஸ்கோ கண்காணிப்பு அறிக்கை எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேட்டிவ் லாங்குவேஜ்ல எஜுகேஷன் கிடைக்காம எவ்வளவு சதவீதம் பேர் உலகத்தில் இருக்காங்கன்னா 40% பேர் இருக்காங்க. சரியா? அடுத்தது, தமிழ்நாடு will present its first ever economic survey in the year 2025-26 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. It will be presented on the same day as budget, unlike the practice of presenting it before like center அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் வந்து எக்கனாமிக் சர்வே சப்மிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஆனா இனிஷியலி நமக்கு செய்தித்தாளில் வந்தப்ப பட்ஜெட் பிரசென்ட் பண்ற அன்னைக்கே தமிழக அரசாங்கம் எக்கனாமிக் சர்வே பிரசென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல வந்து ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா நடைமுறைப்படி பாக்குறப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாளே நம்ம கவர்மெண்ட் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்லி கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நித்தி ஆயோக்கின் படி தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் பெண் கடன் வாங்குபவர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 44% இருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 10% கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை கண்டுள்ளதாக நித்தி ஆயோக்கின் படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. காம்பவுண்டட் ஆனுவல் growth rate வந்து தமிழ்நாடுக்கு 10% அப்படிங்கிறது கரெக்ட் தான். சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட், IRCTC and IRFC became the 25th and 26th நவரத்னா கம்பெனிஸ். ஸோ IRCTC and IRFC 25 மற்றும் 26வது நவரத்னா கம்பெனிகளா வந்திருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு நவரத்னா அந்தஸ்து கிடைச்சது அப்படின்னா அந்த கம்பெனினால அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து 1000 கோடி வரைக்கும் அல்லது அவங்களோட ப்ராஃபிட்ல 15% வந்து பார்த்தோம்னா அவங்க அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமையே இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, வேர்ல்டு ஒபிசிட்டி டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா March 4. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆஷா ஒர்க்கர்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஆஷா வேர் இன்ட்ரடியூஸ்டு பை நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இன் 2005. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2005ல தான் ஆஷா ஒர்க்கர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஆஷா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில என்ன மீனிங் அப்படின்னா ஹோப் அப்படிங்கிறது மீனிங். சரியா? ஸோ ஆஷாஸ் வேர் சூசன் ஃபார் WHO டைரக்டர் ஜெனரல்ஸ் ஹெல்த் லீடர்ஸ் அவார்டு இன் 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2022ல WHO டைரக்டர் ஜெனரல் அவார்டு வந்து இவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ மூணுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட், RBI will purchase 1 lakh crore government securities in open market அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் மாசம் இதை RBI வந்து பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸை ஓப்பன் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக காசு போகும். அதான் இன்ஃபியூஸ் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுனால. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மரபு வழி ஓவியம், நவீன பாணி ஓவியம் மற்றும் சிற்ப கலைகளில் திறமை மிக்க கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். இந்த விருது செப்பு பட்டயம், ரூபாய் 1 லட்சம் விருது தொகை, பாராட்டு சான்றிதழ் அடங்கியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஒவ்வொரு ஆண்டும் 6 கலைஞர்களுக்கு வழங்கப்படுகிறது. மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். சரியா? அடுத்தது, கலைஞர் எழுதுகோள் விருது பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இந்த வருஷம் யாருக்கு? 2023ஆம் ஆண்டுக்கான விருது இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கும். யாருக்கு அப்படின்னா சுகீதா சாரங்கராஜ் மற்றும் நக்கீரன் கோபால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகேங்களா?
அடுத்தது when RBI buys securities in the market what happens அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ RBI வந்து இப்பதான் நம்ம பார்த்தோம் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல அந்த செக்யூரிட்டிஸை வந்து ஓப்பன் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஆட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதான் ஆட் லிக்விடிட்டி அண்ட் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் 3 விஷயங்கள் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்திற்கு இடையிலான தொடர்பு இடைவெளியை குறைக்க வடிவமைக்கப்பட்ட செயலியை முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அப்பா அப்படிங்கிற ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ இந்த அப்பா அப்படிங்கிற ஆப்புக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன். அதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். சரியா? ஸோ இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். உலகம் முழுவதும் மார்ச் 8ஆம் தேதியை சர்வதேச மகளிர் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தவர் கிளாரா ஜெட்கின். ஸோ விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு முக்கியமான ஒரு நபராக இருந்தது யாருன்னா கிளாரா ஜெட்கின் தான். 2025ஆம் ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவத்திற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துதல். அதாவது ஆக்சலரேட் ஆக்ஷன் ஃபார் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் The objective of பசு ஔஷாதி கேந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2 விஷயங்கள் இருக்கு. ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெனரிக் மெடிசின்ஸை வந்து கம்மியான காசுக்கு கொடுப்பாங்க மக்களுக்கு. இதே பசு ஔஷாதி கேந்திரா அப்படின்னா இந்த வெட்டினரி மெடிசின்ஸை வந்து கம்மி காசுக்கு வழங்க போறாங்க. சரியா? அப்போ சி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சுய உதவிக்குழு அடையாள அட்டைகளின் நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம முதலமைச்சர் சுய உதவி குழுக்களுக்கான அடையாள அட்டை அப்படிங்கிறத வழங்கியிருப்பார். ஸோ அதிலோட பெனிஃபிட்ஸையும் சொல்லியிருப்பார். என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் பேருந்துகளில் 25 கிலோ வரையிலான பொருட்களை இலவசமாக எடுத்துச் செல்லலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அப் டு 25 kg வரைக்கும் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துட்டு போக முடியும். அடுத்தது கோஆப்டெக்ஸ் ஷோரூம்களில் 5% சலுகை. அவங்களுக்கு வந்து இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவங்க கோஆப்டெக்ஸ்ல போய் ப்ராடக்ட் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5% சப்சிடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இ சேவை மையங்கள்ல அவங்க ஏதாவது ஒரு சேவைகளை பெற்றாங்க அப்படின்னா அந்த கட்டண சலுகையில ஒரு 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. 3மே கரெக்ட் தான். சரியா? அடுத்தது சென்டர் ஹேஸ் ஆஸ்க்டு கிக் வர்க்கர்ஸ் டு ரெஜிஸ்டர் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த போர்ட்டல்ல அவங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ரம் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் 2022ஆம் ஆண்டில் FSSAI சுகாதார நட்சத்திரம் என்ற லேபிளிங் முறையான இந்திய ஊட்டச்சத்து மதிப்பீட்டை முன்மொழிந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நியூட்ரிஷன் ரேட்டிங் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங் ஒவ்வொரு ஃபுட் பாக்கெட்லையும் பார்த்தோம்னா ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. 1 ஸ்டார் அப்படின்னா அன்ஹெல்தி ஃபுட், 5 ஸ்டார் அப்படின்னா ஹெல்தி ஃபுட் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? அடுத்தது ஸோ டிசம்பர் 7, 2024 அன்று மத்திய அரசு 100 நாள் தீவிரப்படுத்தப்பட்ட காசநோய் ஒழிப்பு பிரச்சாரத்தை தொடங்கியது. இன்டென்சிஃபைடு டிபி கேம்பெயின் அப்படிங்கிறத டிசம்பர் 7 ஆரம்பிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 33 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 455 மாவட்டங்கள் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கும். இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சிம்டமேட்டிக் அண்ட் ஏசிம்டமேட்டிக் டிபி பேஷன்ஸை செஸ்ட் எக்ஸ்ரே மூலியமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதான் அறிகுறி மற்றும் அறிகுறியற்ற காசநோய் நோயாளிகளை கண்டறிய மார்பு எக்ஸ்ரேக்கள் எடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் பிரதிபிம் அப்படிங்கிறது ஒரு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பேஸ்டு சாஃப்ட்வேர். சரிங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸ் ஆபீசர்ஸை வந்து இந்த சைபர் கிரிமினல்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த பிரதிபிம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது சமன்வாயா அப்படிங்கிற இந்த போர்ட்டல் பார்த்தோம்னா சைபர் கிரைம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ரெபாசிட்டரி. சரிங்களா? ஸோ சைபர் கிரைம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அவங்களோட டேட்டா அனலிட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து இந்த சாமன்வாயா அப்படிங்கிற போர்ட்டல்ல இருக்கும். ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை அமைப்புகளும் எல்லா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸும் பயன்படுத்திக்குவாங்க. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது அப்பார் ஐடியை பத்தி கொடுத்திருக்காங்க. அப்பார் ஐடி அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்கான 12 டிஜிட் ஐடி. சரிங்களா? இந்த அப்பார் ஐடியில வந்து டிஜிலாக்கரும் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸும் இருக்கும். ஸோ அதை தான் அப்பார் ஐடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். நமக்கு டிசி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த அப்பார் ஐடியில இருக்கும். நம்ம அப்பார் ஐடி நம்பர் சொன்னாலே நம்மளோட எஜுகேஷனல் ஹிஸ்டரி அப்படிங்கிறத எடுத்துடலாம். சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட்
Consider the following statements about economic survey of Tamil Nadu அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு அதை யார் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்டட் 9.21% டு நேஷனல் ஜிடிபி. ஓகேங்களா, இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு தமிழ்நாட்டோட பங்களிப்பு 9.21%. அதே மாதிரி தமிழ்நாட்டோட நாமினல் growth ரேட் 13.71%, ரியல் growth ரேட் வந்து 8.33%. சரிங்களா, இந்த டேட்டா எல்லாமே எக்கனாமிக் சர்வே பேஸ் பண்ணி இருக்கு. மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட், consider the following statements about economic survey of Tamil Nadu. Tamil Nadu ranks third in the country in terms of merchandise export. அதாவது பொருட்கள் ஏற்றுமதியில இந்திய அளவுல 3வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு ranks 4th in the country in terms of per capita income அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுவுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, அடுத்தது Tamil Nadu is expected to see a gradual decline in its working age population from 66% to 63.6% by 2036 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஓல்டர் பாப்புலேஷனா மாறிக்கிட்டே இருக்கோம். அதனால நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படிங்கறத எக்கனாமிக் சர்வே டாக்குமெண்ட்ல தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு டெமோகிராபிக் டிரான்சிஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதாவது நம்ம யங்கஸ்ட் ஸ்டேட்டா இருந்து இப்போ ஓல்டஸ்ட் ஸ்டேட்டா மாற ஆரம்பிச்சிட்டோம். இந்தியாவில் சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே ஓல்டஸ்ட் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்காங்க கம்பேர்ட் டு நார்தர்ன் ஸ்டேட்ஸ். சரிங்களா, அப்ப ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், between 2005 and 6 and 2022 to 23, Tamil Nadu's poverty rate decreased significantly from 36.54% to just 1.43% அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட இந்த பாவர்ட்டி ரேட் அப்படிங்கிறது 36%-இருந்து 1% கம்மியா இருக்கு ஏறக்குறைய. சரிங்களா, தமிழ்நாடோட ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 5.7%. இட் இஸ் ஹையர் தேன் இந்தியாஸ் இன்ஃபிளேஷன் ஆஃப் 4.85% அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுமே நமக்கு எக்கனாமிக் சர்வேல இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். சரியா, அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எம்ப்ளாய் 41% ஆஃப் ரூரல் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் மற்றும் அதை சார்ந்த தொழில்கள் பார்த்தோம்னா கிராமப்புற வேலையாட்கள்ல 41%க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை பணியாளர்களாக வச்சிருக்காங்க. சரியா, தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆயில் சீட், கிரவுண்ட் அண்ட் சுகர் கேன். ஓகேங்களா, ஸோ ஆயில் சீட், கிரவுண்ட் சுகர் கேன் இதோட ப்ரொடக்டிவிட்டியில தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கும். தமிழ்நாடு ரேங்க் செகண்ட் இன் மெய்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் தேர்ட் இன் பேடி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா, அடுத்தது தமிழ்நாடோட பட்ஜெட்டை வச்சு கேட்டிருக்காங்க. B. Gopala Reddy presented the first budget in the state after independence in 1948. தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணது கோபால ரெட்டி அவர்கள். அதிக பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணது வி நெடுஞ்செழியன் அவர்கள். 14 பட்ஜெட் இது வரைக்கும் பிரசன்ட் பண்ணியிருக்கார். ஸோ போத் கரெக்ட். ஓகேவா, அடுத்தது தமிழக அரசு 25 அன்புச்சோலை மையங்களை நிறுவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 முனிசிபல் கார்பரேஷன்லயும் இந்த அன்புச்சோலை மையங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்தது தமிழ்நாடு டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 26.07%. சரிங்களா, அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். தமிழ்நாட்டில் 30 இடங்களில் முதல்வர் படைப்பகம் திறக்கப்படும். ஃபர்ஸ்ட் முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது கொளத்தூர் தொகுதியில கொண்டு வந்திருப்பாங்க. அதனுடைய சக்சஸை பொறுத்து இப்போ 30 இடங்கள்ல முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ இங்க ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த 2 விஷயங்களையும் நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அதுக்கு ஒரு மாதந்தோறும் பார்த்தோம்னா ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் அந்த மாதிரி பே பண்ற மாதிரி இருக்கும். சரியா, அடுத்ததா பாத்தீங்கன்னா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 2000 தாய்மானவர் திட்டத்துக்கு கீழே வழங்க போறாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்தது முதல்வரின் கேள்வி பதில் காணொலி நிகழ்ச்சி எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு பேர் வந்து என்னன்னா உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி தான். அதுக்கு கீழே முதலமைச்சர் ஒரு சில கேள்விகளை வாசிச்சு அதுக்காக அவரோட பதில வந்து கொடுப்பார். சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 2021-24 ஆண்டில் தமிழ்நாட்டின் பிறப்பு பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படிங்கிறது 931 இருந்து 941 இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. The western districts of Tamil Nadu show a high prevalence of sex selective abortion. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்கள் பாலின தேர்ந்தெடுக்கப்பட்ட கருக்கலைப்பு அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட்
தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற புத்தகம் யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வச்சு கேட்டிருக்காங்க. நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக தடைகளை நீக்குவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரேட் பேரியர்ஸை ரிமூவ் பண்றதா இதோடைய அப்ஜெக்டிவ். இதில் அறிவுசார் சொத்து உரிமைகள், அரசாங்க கொள்முதல் மற்றும் போட்டி கொள்கைகள் ஆகியவை அடங்கும். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட ப்ரொக்யூர்மெண்ட், காம்படிஷன் பாலிசிஸ் எல்லாமே இன்க்ளூசிவா இருக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது தி குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்ட் இன் தமிழ்நாடு பட்ஜெட் வில் பி அண்டர்டேக்கன் பை. தி குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சென்னைக்கு பக்கத்துல வரப்போகுது. யார் பண்ண போறாங்கன்னா டிட்கோ வந்து பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது நேஷனல் வேக்சினேஷன் டே மார்ச் 16. ஓகேவா? நெக்ஸ்ட், பின்வருவனவற்றில் இந்தியாவின் முதலில் மூத்த குடிமக்கள் நலனுக்காக ஒரு ஆணையத்தை நிறுவிய மாநிலம் யார் அப்படின்னா கேரளா வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, பின்வரும் எந்த மாநில அரசு காசநோய் சாம்பியன்ஸ் திட்டத்தை செயல்படுத்துகிறது அப்படின்னா மேகாலய அரசாங்கம் தான் இதை செயல்படுத்துறாங்க. காசநோய் சாம்பியன்ஸ்னா டிபில இருந்து அரசாங்கத்தோட உதவியின் பேர்ல கியூர் ஆன பர்சன்ஸை டிபி அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்றாங்க மேகாலயால. ஸோ இந்த டிபி அம்பாசிடர்ஸ் இப்போ டிபியில பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அரசாங்கத்தோட திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு, அரசாங்கம் எப்படிலாம் வந்து அந்த டிபி அம்பாசிடரா இருக்கக்கூடிய அவரை எப்படி டிபில இருந்து காப்பாத்துனாங்க, அந்த மாதிரி சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. அடுத்தது, first ever economic survey of Tamil Nadu was released by State Planning Commission. சரியா? நெக்ஸ்ட் ஒன், வேர்ல்டு டிபி டே எப்போ அப்படின்னா மார்ச் 24. உலக நுகர்வோர் சந்தையில் இந்தியாவின் தரவரிசை 4வது இடத்துல நம்ம இருக்கோம். அடுத்தது, 100 நாள் காசநோய் முக்து பாரத் அபியான் பிரச்சாரம் எத்தனை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா 455 மாவட்டங்கள்ல. அடுத்தது, அக்கார்டிங் டு ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் இந்தியாஸ் பெர் கேபிட்டா ஹவுஸ் ஹோல்டு ஃபுட் வேஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிநபரும் பார்த்தோம்னா 55 கிலோ உணவை வந்து ஒரு வருஷத்துக்கு வேஸ்ட் பண்றோம். சரிங்களா? அடுத்தது, புதிய பாம்பன் பாலம் செங்குத்து லிஃப்ட் ஸ்பேனை கொண்டிருக்கும். வெர்டிகல் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் செங்குத்து லிஃப்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியாவில் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பழைய பாம்பன் பாலம் 1914 இருந்து செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். நேற்று தான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் சமீபத்திய திருத்தத்தின்படி ஒரு வங்கி கணக்கில் எத்தனை பேரை நாமினியாக சேர்க்கலாம் அப்படின்னா 4 பேரை நாமினியா சேர்க்க முடியும். சரிங்களா? அடுத்தது, கூட்டுறவு வங்கிகளின் இயக்குநர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 வருஷத்திலிருந்து 10 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி வில் பி செட் அப் இன் ஆனந்த், குஜராத். ஓகேங்களா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கூட்டுறவு துறைக்கான ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் பகுதியில் வரப்போகுது. அந்த யூனிவர்சிட்டிக்கு திரிபுவன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஏன் திரிபுவன் யூனிவர்சிட்டின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா திரிபுவன் காசிபாய் பட்டேல் அவர் தான் இந்தியாவோட மிகப்பெரிய கூட்டுறவு சங்கமா இருக்கக்கூடிய அமுல தோற்றுவிச்சவர். அதனால அவர் பேரை வச்சிருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஒன், முதல் பெண் காவலர் குழு 1973 பணியமர்த்தப்பட்டது தமிழ்நாட்டில். ஓகேங்களா? சென்னையில் உள்ள 1000 விளக்கு காவல் நிலையம் 1992ஆம் ஆண்டு பெண்களால் முழுமையாக நிர்வகிக்கப்படும் முதல் காவல் நிலையமாக மாறியது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்தது, பின்வரும் எந்த மாநிலம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்றும் செயல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா வெஸ்ட் பெங்கால் தான் இன்னும் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணாம இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் உலக வங்கி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3.0. சரிங்களா? வாழ்ந்து காட்டும் 3.0 120 தொகுதிகளில் செயல்படுத்தப்படும். 120 பிளேசஸ்ல கொண்டு வர போறாங்க கம்யூனிட்டி பிளாக்ஸ்ல. சரிங்களா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, which of the following portal was developed to automate the process of sending notices to social media platforms under IT Act? ஓகேங்களா? இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போடுறேன், அது தேசத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னா அரசாங்க தரப்புல இருந்து இருக்கக்கூடிய இந்த சஹ்யோக் அப்படிங்கிற போர்ட்டல் இன்ஸ்டாகிராமுக்கு டைரக்டா ஒரு நோட்டீஸ் அனுப்பிடும், இந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது எந்த ஆக்டுக்கு கீழே அப்படின்னா ஐடி ஆக்ட் 2000க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, மகளிரின் பெயரில் வீடு, மனை உள்ளிட்ட அனைத்து வகையான அசையா சொத்துக்களையும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யும் போது பதிவு கட்டணம் எத்தனை சதவீதம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு சதவீதம் குறைக்கிறாங்க அப்படின்னா 1% குறைக்கிறாங்க. சரியா? அடுத்தது, தமிழகத்தில் முதல் முறையாக வீடு தேடி பிறப்பிறப்பு சான்றிதழ்களை வழங்க எந்த மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாநகராட்சி தான். அடுத்தது, தமிழ் சொசைட்டி ரிலேட்டடா பாக்குறப்ப ஏஆர் வெங்கடாச்சலபதி தமிழில் சாகித்ய அகாடமி விருதை வென்றார். கரெக்ட் தான்.
ஏஆர் வெங்கடாச்சலபதி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்காக வாங்கியிருப்பார். விமலா தமிழில் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதை வென்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எனது ஆண்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்காக விமலா அவர்களுக்கு இந்த சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்தது பின்வரும் கூற்றுக்களை பார்த்தோம்னா 2025ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது டாக்டர் யசோதா சண்முகசுந்தரத்திற்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி ஔவையார் விருது வழங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். யசோதா சண்முகசுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மார்ச் 8 தான் எப்பயுமே வழங்குவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பொன்னாடை, அது மட்டும் இல்லாம 1.5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் கொடுப்பாங்க. மூணுமே கரெக்ட் தான். அடுத்தது பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். ஜலநாதேஸ்வரர் கோயில் ராணிப்பேட்டையில் உள்ள தக்கோலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த 6ஆம் நூற்றாண்டு கோயில் குசித்தலை ஆற்றின் அருகே அமைந்துள்ளது. குசித்தலை ரிவர் பக்கத்துல தான் இந்த ஜலநாத ஈஸ்வரர் கோயில் வந்து இருக்கு. சோழ வம்சத்தின் காலவரிசையை நிறுவுவதில் இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஸோ சோழ டைனாஸ்டியை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு இந்த கல்வெட்டுகள், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட தொல்பொருள் கலைப்பொருட்களின் தொழில்நுட்ப பகுப்பாய்வுகளுக்கு பின்வருவனவற்றில் எவை பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூணுமே வரும். மைக்ரோ பாட்டனி பண்றாங்க, செராமிக் டெக்னாலஜி பண்றாங்க, பாலன் அனாலிசிஸ் அதுவுமே பண்றாங்க. சரியா? சோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கீழ்கண்ட கல்வெட்டுகளில் எது வலுக்கட்டாயமாக வரி வசூலித்ததற்காக விதிக்கப்பட்ட தண்டனையை பதிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபோர்சிபிள் டாக்ஸ் கலெக்ஷனுக்கு பெனால்டி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுனா ஜம்பை கல்வெட்டுல தான் இப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ பட்டணமருதூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி, மணிக்கொள்ளை கடலூர், ஆதிச்சனூர் கள்ளக்குறிச்சி, வெள்ளாளூர் கோயம்புத்தூர். நாலுமே கரெக்ட் தான். நமக்கு தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சிகள் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. சோ அந்த பிளேஸ் அதனுடைய மாவட்டங்களை தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 2025ஆம் ஆண்டிற்கான இசை அகாடமியின் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீராம் குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். சிலம்பு என்ற சொல்லுக்கு ஒலித்தல் என்ற பொருள் உண்டு. கரெக்ட் தான். குறிஞ்சி நில கடவுளான முருகனுக்கு சிலம்பன் என்ற பெயரும் உண்டு அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அடுத்தது எங்கு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 32 வகையான சிலம்பு ஆயுதங்கள் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த ஆயுதங்கள் எங்க கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்தது 2025 ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு பார்த்தோம்னா விதர்பா டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது 97th அகாடமி அவார்ட்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. அனோரா திரைப்படம் 5 ஆஸ்கார் விருதுகளை வந்து வென்றிருக்கு. ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற படத்தோட அட்ரியன் ப்ரூடிக்கு பார்த்தோம்னா சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருது. அனோரா படத்திற்காக மைக்கி மேடிசன் சிறந்த நடிகைக்கான அந்த ஆஸ்கர் விருதை வாங்கியிருக்காங்க. எல்லாமே கரெக்ட் தான். அடுத்தது ரைசினா டைலாக் ஆன் ஜியோ பாலிடிக்ஸ் எங்க நடக்கும் அப்படின்னா ரைசினா டைலாக் அப்படிங்கிறது எப்பயுமே இந்தியாவில தான் நடக்கும். சரிங்களா? சோ இந்தியாவோட பாராளுமன்ற கட்டிடம், பிரதமரோட அந்த ஆபீஸ், இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் ரைசினா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் ரைசினா டைலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்பயுமே இந்தியா தான். சரியா? அடுத்தது கைரோ டிக்ளரேஷன் அடாப்டட் ஆன் மார்ச் 2024 ஃபோக்கஸஸ் ஆன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காசா. ஓகேங்களா? கைரோ அப்படிங்கிறது எஜிப்துல இருக்கு. எஜிப்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி தான் காசா அப்படிங்கிறது. சரிங்களா? அதனாலதான் கைரோ டிக்ளரேஷன். அடுத்தது ஆலம் டியூரிங் அவார்டு அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரூ பார்ட்டோ அண்ட் ரிச்சர்ட் சட்டன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ரீஆம் யூரோப் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? ரீஆம் யூரோப் அப்படின்னா ஐரோப்பாவை மீண்டும் ஆயுத பாணியாக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ், யூரோப்பியன் யூனியனோட டிஃபென்ஸ்க்காக ஒரு 800 பில்லியன் யூரோஸ் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது 79 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ். கரெக்ட் தான். இதுல MIT வந்து டாப் ரேங்கிங் வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்தது 9 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆர் இந்த டாப் 50 பிளேசஸ். முதல் 50 இடங்கள்ல 9 இந்திய பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்கு. இதுல இந்தியாவில இருந்து யார் டாப்பா இருக்காங்க அப்படின்னா IIT மெட்ராஸ் 31வது இடத்துல இருக்கு. ஸோ எல்லாமே கரெக்ட் தான். அடுத்தது
ரைசினா கான்ஃபரன்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் பொருளாதாரம் குறித்த இந்தியாவின் முதன்மை மாநாடு. கரெக்ட் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அப்சர்வர் ரிசர்ச் அறக்கட்டளையால் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தான் இந்த ஜியோ பாலிடிக்ஸ்க்காக நடத்தக்கூடிய ரைசினா டயலாக்கை ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னன்னா கலாச்சாரம், மக்கள், அமைதி மற்றும் பூலோகம். அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா காலச்சக்ரா, பீப்புள், பீஸ் அண்ட் பிளானட் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ எல்லாமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட், இந்தியாஸ் ரேங்க் இன் ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் சர்வே என்ன ரேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா 24வது இடத்துல இருக்கும். சரியா? நெக்ஸ்ட், லண்டனின் மத்திய வங்கியின் 2025 டிஜிட்டல் உருமாற்ற விருதை வென்ற உலகின் எந்த மத்திய வங்கி வென்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கிக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ், அதுல இந்தியாவோட ரேங்க் 96. வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரேங்க் 118. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் மனநல கவலைகளை தீர்க்கவும் மாணவர் இறப்புகளை தடுக்கவும் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட தேசிய பணிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா ரவீந்திர பாட் தலைமையில தான் இந்த நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸை செட்டப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, வாட் இஸ் த ரேங்கிங் ஆஃப் கிஃப்ட் சிட்டி இன் ஓவரால் GFCI ரேங்கிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா குஜராத்ல. ஓகேங்களா? குஜராத் இன்டர்நேஷனல் ஃபின்டெக் சிட்டி, அதான் கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபின்டெக் செக்டார்ல ரேங்கிங்கை வெளியிடக்கூடிய அமைப்பு தான் GFCI அப்படிங்கிற அமைப்பு. ஸோ அதுல கிஃப்ட் சிட்டிக்கு 46வது ரேங்க் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது, பிரச்சந்த் பிரகார் அப்படிங்கிற இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் எங்க நடந்திருக்கும்னா அருணாச்சல் பிரதேசத்தில் நடந்திருக்கும். அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் ஆபரேஷன் டு மியான்மர்? மியான்மருக்கு இந்தியா மேற்கொள்ளும் மனிதாபிமான உதவி நடவடிக்கையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரேஷன் பிரம்மா. ஆபரேஷன் கங்கா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யுக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஆபரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது டர்க்கியில நிலநடுக்கம் வந்தப்ப நிவாரண பொருட்கள் வழங்கி இருப்பாங்க, அதுதான் தோஸ்த். ஆபரேஷன் காவேரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூடான்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய 150 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல இருந்து நமக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட் நிறைய வந்துச்சு இந்த மாசம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி. சுரேஷ் IAS Academy.